திராவிட சித்தாந்தத்தின் நாயகர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட நாயகர், அதாவது தமிழக பூசாரிகளின் நலன் காக்கும் திராவிட நாயகர் என்ற ஒரு திட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்துல பார்த்தா 11 அம்ச ஒரு சிறப்பு திட்டங்களை மக்களுக்கு, அதாவது கிராம கோவில் பூசாரிகளுக்கு நாங்க கொடுக்கிறோம். அதனால நான் மிகப்பெரிய திராவிடத்தின் நாயகன் அப்படின்ற பேரை அவங்களே கொடுத்து அதற்கு ஒரு திட்டத்தையும் கொடுத்து வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் மக்களுக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வையும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த திராவிட சித்தாந்தத்தால ஆன்மீக பூமியை மீட்டெடுக்கிறோம்னு பொய்ய பரப்பி தமிழக மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்க இந்த திராவிட சித்தாந்தத்தின் உண்மை முகத்தை தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்ப இருந்து? தமிழகத்துல பெரும்பான்மை மக்கள், இந்து மக்கள் வழிபடக்கூடிய முருகப்பெருமானின் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்துல அங்க இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம கலவரத்தை தூண்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடியது இதே திராவிட அரசாங்கம். இந்த திராவிட அரசாங்கம் நினைத்தால் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது என்பது பழங்காலத்திலிருந்து வழிபாட்டு முறையில் இருந்த உண்மை சம்பவம், வரலாற்று சம்பவம். அதை ஒட்டுமொத்த இந்து மக்களும் சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்துல முடியக்கூடிய விஷயம், வரலாற்று உண்மை வாய்ந்த விஷயம். அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுறதுன்றது அதை அறிவிக்க முடியல. அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றி இந்து மக்களை சந்தோஷப்படுத்த முடியல. இந்து மக்கள் வழிபடக்கூடிய முருகப்பெருமானின் படைவீட்டை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்து மக்களின் நம்பிக்கையும் அளித்துக் கொண்டிருக்க நீங்கள் இப்படி 1000க்கும் 500க்கும் கொடுக்கும் திட்டங்களால் தமிழக மக்கள் இனியும் உங்கள் பொய் பிம்பத்தை நம்பி ஏமாற மாட்டார்கள். எப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்துல உங்களால இந்து மக்களுக்காக குரல் கொடுத்து அந்த தீபத்தூணுல தீபம் ஏற்ற தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து இவ்வளவு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களால குரல் கொடுக்க முடியலையோ, நீங்க எப்படி தமிழகத்தில் ஆன்மீக மண்ணை காக்கக்கூடிய திராவிட நாயகராக இருக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஐயா முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் உண்மையாகவே தமிழகத்தில் ஆன்மீக பூமியை வளர்த்தெடுப்பது உண்மை என்றால் நாளையே நீங்கள் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி கொடுக்க முடியுமா? அப்படி நீங்கள் கொடுத்து விட்டால் நீங்கள் உண்மையில் திராவிட நாயகர் தான் என்பதை தமிழக மக்கள் ஒத்துக்குவாங்க. 1927 இந்தியாவை அடிமையாக வைத்திருந்த இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த இந்து கோவில்களையும் இந்து வழிபாட்டின் பெரும்பான்மையான இந்து மக்களின் சொத்துக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துக்காக நிர்வாகத்தை தானே மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுயநலத்திற்காக கொண்டு வரப்பட்டதுதான் மெட்ராஸ் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1927. இந்த சட்டம் எதற்காக இருந்தது? இந்த ஆங்கில அரசாங்கம் இந்து கோவில்களையும் இந்து மக்களுடைய வழிபாட்டு முறைகளையும் தனக்கே நிர்வாகத்திறன் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுயநல நோக்கத்தோட தான் கொண்டு வரப்பட்டது. சரி, அதற்கு பிறகு என்ன நடந்தது? 1951 காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீதான தலைமை மீண்டும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல புதுப்பிச்சது. ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் என்ற திட்டத்தின் மூலமா 1959 காங்கிரஸ் தலைமையிலான அரசு தமிழ்நாட்டுல இந்து மக்களுடைய வழிபாட்டையும் இந்து மக்களின் கொள்கையும் தன்னுடைய நிர்வாகத்துல கொண்டு வர்றதுக்காக இந்த திட்டத்தை மக்கள் மீது புகுத்தியது. தமிழ்நாட்டுல மட்டும் 46,000க்கும் மேற்பட்ட கோவில்களை அறநிலைத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறது. 46,000க்கும் மேற்பட்ட கோவிலின் வருமானமும் இன்று வரை தமிழக அரசிற்கு தான் சொந்தமாக இருக்கிறது. இந்து மக்களின் வழிபாட்டு முறையையும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறது இந்த திராவிட நாயகரின் சித்தாந்தம். இது மட்டுமல்லாமல் திருமடங்கள் சார்ந்த கோவில்கள் அனைத்தும் இந்த திராவிட அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல தான் இன்றளவும் இருக்கு. 1200க்கும் மேற்பட்ட பொது அறக்கட்டளைகளும் 1100க்கும் மேற்பட்ட சிறப்பு அறக்கட்டளைகளையும் சேர்த்துதான் இந்த திராவிட சித்தாந்தம் தன் கையில் வைத்திருக்கு. தமிழ்நாட்டுல 46,000க்கும் மேற்பட்ட கோவிலோட வருமானத்தையும் வழிபாட்டு முறைகளையும் நசுக்கி பிடிக்கக்கூடிய இந்த திராவிட அரசாங்கம் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கே, 11 அம்ச திட்டங்களை நாங்க கிராம கோவில் பூசாரிகளுக்கு கொடுக்கிறோம்னு சொல்லி இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கை 12,959 கோவில்கள் தமிழ்நாட்டுல கிராம கோவில்களாக நிர்வகிக்கப்பட்டு இந்த கிராம கோவில்கள்ல ஒரு கால பூஜை நடைமுறையில இருக்கு. மத சுதந்திரத்தையும் வழிபாட்டு சுதந்திரத்தையும் தமிழக மக்களுக்கு, இந்து மக்களுக்கு கொடுக்க தவறிய இந்த திராவிட அரசாங்கம் இப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்து இனியும் தமிழக மக்களை முட்டாளாக்க முடியாது. இப்போ தமிழக மக்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்படி 46,000க்கும் மேற்பட்ட கோவில்களின் வருமானம் எந்த அளவில் வருமானமாக தமிழக அரசுக்கு சென்றடைகிறது, எத்தனை ஆயிரம் லட்சம் கோடிகள் என்று இன்று வரை வெளிப்படை தன்மை இல்லாத கணக்கிட்டளவை தாண்டிய வருமானத்தின் எல்லை கடந்த இந்து மக்களின் வாழ்வுரிமையின் இந்து மக்களின் வழிபாட்டின் மூலமாக வரக்கூடிய இந்த வருமானம் எந்த விதத்துல இந்த வெறும் 11 திட்டத்தின் பலன்களை மக்களுக்கு கொடுக்கின்றதுதான் இன்னைக்கு தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்கு. தமிழகத்தினுடைய இந்து மக்களின் புறவலையை நசுக்கிக் கொண்டிருக்கும் இந்த திராவிட அரசு
இந்த வெறும் 1000 500, அதாவது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல 1000ஐயும் 500ஐயும் ஏற்றி கொடுத்து விட்டு இது ஒரு திட்டம்னு திராவிட நாயகர்னு தனக்கு தானே பட்டமும் வைத்து இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழகத்தில் ஆன்மீகத்தையும் வழிபாட்டு முறைகளையும் நசுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட அரசாங்கம் 2002 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் சிறப்பு வாய்ந்த கோவில் தலங்கள் அனைத்திலும் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை கொடுத்தார்கள் என்பதையும் மறைத்துவிட முடியாது. தமிழக மக்களுக்கு அதில் நிறைவில் இருக்கிறது.